13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக உங்களுக்கு காணொலிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். பல நிகழ்வுகளை எங்களால் முடிந்த அளவு உங்களுக்கு வேகமாகவும் பயனுள்ளதாகவும் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களை மென்மேலும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் சசி. என்னண்ணே அரசியல் பரபரப்பா எல்லாம் போயிட்டு நினைக்காத மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கடிதத்தை போய் வழங்கிட்டாங்க. ஆதரவு கடிதத்தில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் சமத்துவத்துக்கும் எதிராகவும் இருக்கக்கூடிய யாரோடையும் கூட்டணி சேரக்கூடாது அப்படின்ற கண்டிஷனோட கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்ததான். நம்ம ஏற்கனவே பேசின காணொலிகளில் நம்ம இது குறித்து பேசியிருக்கிறோம். ஏன்னா பிஜேபி உள்ளுக்கு நுழைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கலான்னு. அதே மாதிரி திரும்பவும் நம்ம இடதுசாரிகளும் இப்போ தனியாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. திமுக விட்டு வரலன்னா கூட ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு ஆதரவு எப்படி ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கன்ற தகவல் வருது. எல்லாத்துக்கும் மேல அதிமுக நடக்கிற நிகழ்வுகள் தான் மோசமா இருக்கு. தேர்தலோட அதிமுக அதனுடைய அமைப்பு பலத்தை முழுமையாக இழந்துரும் அப்படின்ற சூழலை நோக்கி நெருங்கிட்டு இருக்குது. ஏன்னா நீங்க ஓவராலா இதுல இந்த தேர்தல் முடிவுகளை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்காங்க. அதுவும் தென் மாவட்டங்கள்ல மிக முழுமையா தன்னுடைய கட்டுத்தொகையை அவங்க இழந்துட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ இதனால கட்சிக்குள்ள பல்வேறு குழப்பங்கள் நிலவிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம இப்போ சமீபத்தில் கிடைத்த தகவல் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் எடப்பாடி கூட ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆலோசனை பண்ணிட்டு கிளம்புறாங்கன்ற தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம இது குறித்து நேற்றே சொன்னோம். இது நேற்றே நமக்கு கிடைத்த தகவல். எஸ்பி வேலுமணி ஒரு சிவி சண்முகம் இவங்க தனிப்பட்ட நிலைப்பாடு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அது இல்லாம இந்த தேர்தலில் தோல்வியுற்ற எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, இவங்களை இவங்க யாருமே இப்ப கண்டுக்காம இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் தனியாக பெரிய ஆலோசனைகள் சென்னையில தென் தமிழகத்துல தனித்தனி ஆலோசனைகள் வேகமா போய்கிட்டு இருக்குது. எல்லாமே இது என்ன செய்யலாம், அதாவது இனிமேல் எடப்பாடியை நம்பி அரசியல் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு நிலைமை. இதுல என்ன சிக்கல்னா, நம்ம செங்கோட்டையன் தனிப்பட்ட முறையில அவருக்கு வேண்டிய வட்டாரங்கள்ல உள்ள, ஏன்னா எல்லாருமே நண்பர்கள் தானே, அந்த அடிப்படையில் அதிமுகவில் உள்ள இப்போ எம்எல்ஏக்கள் பல பேர்கிட்ட அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இது தெரிஞ்சதுனாலதான் அதிமுகலையும் ஒரு எடப்பாடி உடனடியாக எல்லாரையும் வர வச்சு அவரும் பேசுறாரு. இல்லை எப்படின்னு இப்ப ரெண்டு இதா பிரிஞ்சிருமோ, எடப்பாடி அதிமுக ஒரு தனி அணியாகும், இல்ல சிவி சண்முகமோ இல்ல மற்றவர்கள். இப்ப ஜெயக்குமார் அவர்கள் கூட பெரிய அதிருப்தியில இருக்காரு. அவரும் கட்சியை விட்டு டெபாசிட் ஏற்கனவே சொன்னாரு. பிஜேபி கூட சேர்ந்ததுனாலதான் நான் தோற்றேன்னு ஏற்கனவே சொன்னவர் தான். ஒரு வழி இல்லாம கூட இருந்தார். எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக இப்ப அங்கேயும் சிக்கல் இருக்குது. நீங்க இப்ப உண்மையிலேயே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, பிஜேபி கூட சேராம அதிமுக தனியா நின்று இருந்தா குறைந்தபட்சம் சிறுபான்மையினர் வாக்குகள் ஒரு 1% கூடுதலா கிடைச்சிருந்தா கூட இன்னைக்கு இந்த அளவுக்கு மோசமா போயிருக்க மாட்டாங்க. திமுகவுக்கு இணையான இடங்கள்ல வந்திருப்பாங்க. இல்லைன்னா திமுகவோட 1-2 இடங்கள்ல அதிகமா கூட வந்துருக்கலாம். ஏன்னா சென்னையை பொறுத்தவரை திமுகவுக்கு இருந்த அளவுக்கு பெரிய எதிர்ப்பு அதிமுகவுக்கு இல்லை அப்படின்றதுனால வந்திருக்கலாம். அதனால அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இதுல என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா, எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியா திமுக போய் அமர்ந்துருச்சு. இப்ப யாரை எதிர்கட்சி தலைவரா போடுறாங்கன்றது அடுத்த விஷயம். பிரதான எதிர்கட்சியா திமுக. இப்போ இவங்க ஒன்று எதிர்கட்சியா இருந்து செயல்படணும். எதிர்கட்சியா சிறப்பா இருந்து செயல்பட்டாங்கன்னா அரசியல்ல சர்வை பண்ண முடியும். ஆனா இவங்க வேற வழி இல்லை. ஏன்னா இப்போ அதிமுகவில் உடைஞ்சு ஒரு குரூப் தாவேக்காவுக்கு போயிடக்கூடாதுன்ற சூழ்நிலையில எடப்பாடி எடுக்கிற முடிவு வேற வழி இல்லை. நம்ம தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துடலாமா அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவர் போற மாதிரி தெரியுது. அப்படி போனா அவங்களுக்கு அவரே டைரக்டா தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற மனநிலை அந்த ஆலோசனை தான் போய்கிட்டு இருக்குது. அவங்க தாவேக்கா, அதாவது கிட்டத்தட்ட இப்ப நமக்கு கிடைச்சிருக்க தகவல், தாவேக்கா ஆதரவு கேட்டா போதும்னு இவங்களே கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க கேட்டிருக்க எங்கிட்ட ஆதரவுன்னு சொல்றாங்க அப்படின்றதான் தகவல். ஆனா இதுல என்னன்னா, எந்த முடிவை எடுத்தாலும் அது அதிமுகவுடைய வீழ்ச்சிக்கு தான் வழிவகுக்கும். என்ன காரணம்னா, நீங்க நேற்று அம்மா லீமா ரோஸ் கொடுத்த இன்டர்வியூவை பார்த்துருப்பீங்க. அவங்க எடப்பாடியை சந்திச்சுட்டு வெளியே வர்றாங்க. பத்திரிகையாளர்கள் அவங்கள சந்திக்கிறாங்க. சந்திச்சு நீங்க எடப்பாடியை சந்திச்சீங்களே, நீ வெற்றி பெற்றது குறித்து என்ன சொன்னாரு உங்களுக்கு அப்படின்றத கேட்ட உடனே என்னை வாழ்த்தினார்ன்ற வார்த்தை கூட நம்ம வாயிலிருந்து வரல. இல்ல அது 2 தலைவர்களும் பேசிட்டு இருக்காங்க, அவங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாரு. அதாவது இந்த அம்மா வாலண்டியர் பண்றாங்க இல்ல அப்படின்னு. அதாவது தன்னை முன்னிலைப்படுத்துகிற வேலையை இந்த அம்மா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவர் பேசுனதை வெளிப்படையா சொல்லிட்டு போறாங்க. இங்க நடந்த விஷயமே தான். என்னன்னா,
இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு குரூப் அதிமுக ஒரு குரூப் வந்து தாவேக்கால பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதை செங்கோட்டையின் மூலமா பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே வேற வழி இல்லை, அதோட அதை பைபாஸ் பண்றதுக்காக லீமா ரோஸை கையில் எடுத்து லீமா ரோஸ் மூலமாக அவர் வந்து ஆதவ அர்ஜுனா மூலமா விஜய் கிட்ட நேரடியா பேசுறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஒருவேளை அதிமுக அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, இல்ல அமைச்சரவையில பங்கு பெறுறாங்க. அமைச்சரவையில பங்கு பெறுகின்ற சூழல், ஏன்னா அவரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் எந்த கட்சிகள் வந்தாலும் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவங்க வந்து போறாங்கன்னு சொல்லி சொன்னா தாவேகா தலைவர் விஜய்க்கு கீழே எடப்பாடி அமைச்சரா இருக்க முடியுமா, இல்ல துணை முதல்வரா இருக்க முடியுமா? ஆகணும். இல்ல வேற வழி இல்லைன்னா அவங்க என்ன லெவலில் இறங்கி போறோம். ஸோ அப்போ அதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்போ அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கொஞ்சம் தங்கள்கிட்ட எம்எல்ஏக்கள் சிலரை மட்டும் அமைச்சராக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் வந்து இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க, அப்படி போயிடும். இல்ல இன்னொரு ஆங்கிள் நம்ம யோசித்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு துணை கட்சியாக தான் இப்போ அவங்ககிட்ட போய் சேர வேண்டியிருக்கு. அப்போ தமிழக மக்கள் மத்தியில அதிமுக ஒரு இடத்துல துணையா நிற்கிற துணை கட்சி, எப்படி காங்கிரஸ் இங்க இருக்குதோ, எப்படி விடுதலை சிறுத்தைகள் இருக்குதோ, எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குதோ, அப்படியே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி அப்படின்ற நிலைமையில மக்கள் அதை அதிமுக வைத்து பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படிதான் பார்ப்பாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி தாவேகா முதல்வராக இருக்கிறாரு, அதுதான் எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் ஆகும். எதிர்கட்சியா இவங்க கண்டிப்பா திமுக வந்து கடுமையாட்டு எதிர்கட்சி பணிகளை சிறப்பாக செய்வாங்க. சிறப்பாக செய்யறாங்க மீன்ஸ் தங்களை சிறப்பாக செய்யற மாதிரியாவது காட்டிப்பாங்க. அப்போ அந்த மக்கள் மத்தியில் அவங்க 2 பேர் தான் நிற்பாங்க. அப்போ தாவேகாவும் திமுகவும் மட்டும் மக்கள் மத்தியில் ஃபோக்கஸ் ஆகும்போது இவங்க ஒரு துணை கட்சியாக தான் தாவேகாவை முட்டு கொடுக்குற ஒரு கட்சியாக தான் இல்லை. ஒட்டுமொத்தமாக தாவேகா வந்து அதிமுகவை வந்து அழிவு பாதையில் தான் போகும் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து தாவேகாவின் வளர்ச்சி தான் இருக்குமே தவிர இது வந்து நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸோட கீழே தேய்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் தான். இப்போ அதிமுகவில் வந்து நமக்கு கிடைத்த பல தகவல்கள், பல தலைவர்கள் பல மட்டங்களில் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சென்னையை சுற்றி உள்ள இடங்கள்ல மாதவரம் பகுதியில் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிற மூர்த்தி, ரமணா, ஜெயக்குமார், இது ஒரு டீம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காரு நமக்கு தகவல் சொல்றாங்க. அது இல்லாமல் தென் மாவட்டத்தில் உள்ள தோற்ற எம்எல்ஏக்கள், வெற்றி பெற்றிருக்க 2 எம்எல்ஏக்கள் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கா தகவல் சொல்றாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எதுக்கு நம்ம போய் ஆதரவு கொடுத்துட்டு, ஏன்னா இனிமேல் வந்து அடுத்த முறை ஜெயிக்கணும். அதிமுக பொசிஷன் என்னன்றது தெரியல. இதுக்கு முந்திக்கிட்டு இப்பவே தாவேகால போய் இணைஞ்சிட்டா குறைந்தபட்சம் எக்ஸ் எம்எல்ஏக்களா இருந்தவங்களுக்கு ஏற்கனவே எம்எல்ஏக்களா இருந்தவர்கள் அடிப்படையில் கட்சியில முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். கட்சி என்ன தாவேகாவை பொறுத்தவரை கட்டமைப்பு இல்லை, முழுமையான அப்ப அந்த கட்டமைப்பு போடும் பொழுது இவங்களை ஒரு மூத்தவர்கள், இவர்கள் அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் அடிப்படையில் இவங்களுக்கு சில முக்கிய பொறுப்புகளை கொடுத்து அவங்க கூட அகாமடேட் பண்ணிப்பாங்க. எம்எல்ஏக்களை பொறுத்தவரை உள்ளுக்கு அமைச்சர்களா போயிடலாம், விஜயவே முழுமையா தலைவராக இருந்துட்டு அங்க இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அங்கேயே போயிடலாம். இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பின்னடைவை சந்திக்காதா? இப்ப இந்த திருப்பியும் இந்த கூட்டணியில இந்த ஆளுங்களை எல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள சேர்த்துக்கிட்டா மறுபடியும் கட்சி வந்து பழைய ஒரு புதிய கட்சியாக புதிய இதுல தோற்றத்துல மக்கள்கிட்ட இருந்துச்சு. இப்ப இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இது மக்கள் வந்து அதை மறந்துடுவாங்க. ஒன்றும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? வாஷிங் மிஷின் வச்சு எல்லாரையும் ஊழல் செஞ்சவங்க எல்லாம் உள்ளுக்கு போட்டு சுத்தப்படுத்தி கூட வச்சுட்டு இருக்காங்களா இல்லையா? அதனால அது மக்கள் இது பண்ண போறதில்ல. தலைவரை தான் பார்ப்பாங்க, அவங்க எப்படி ஆட்சி நடத்துறாங்கன்னு தான் பார்க்க போறாங்க. இன்னொன்னு அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, மக்கள் வந்து அதை வேற வழி இல்லை, வேற ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றதுனால ஏத்துப்பாங்க. அப்போ அவங்க அப்படி ஒரு கூட்டம் அப்படி நினைக்கிறாங்க, நம்ம உள்ளுக்கு போய் விஜயவே தலைவராக ஏற்றுக்கிட்டு தாவேகால உறுப்பினர் ஆயிடலாம், ஒரு சீனியாரிட்டியாவது கிடைக்கும், நம்ம இதை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுல இந்த 2க்கும் இடையில ஒரு இருதலைக்குள்ளி எறும்பா எடப்பாடி வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறார். வேற அவரை காப்பாத்துறதுக்கு வழி ரொம்பவும் திமுகவோ இல்ல அதிமுகவோ தாவேகாவை வந்து நெருக்கி ஒரு மாதிரி சிக்கலான இடத்துக்கு கொண்டு போக மாட்டாங்கல்ல. கொண்டு போனா இன்னும் மேலும் அது வளர்றதுக்கான வாய்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர்கள் கட்சி பொறுத்திருந்து இவர்கள் என்ன தவறு செய்யறான்னு பார்ப்போம் தான் நினைப்பாங்க. அப்படிதானே? அதிமுக சொல்றீங்க? அதிமுகவும் சரி திமுகவும் சரி. திமுக அப்படின்னு இப்ப இதுலயே இன்னும் சொல்ல போனா அதிமுகல ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து இப்ப எம்எல்ஏக்களா இருக்கிறவங்களுக்கு டிமாண்ட் இருக்குன்றனால அவங்க தாவேகா போறதுக்கு முயற்சி பண்றாங்க. எம்எல்ஏக்களாக இல்லாமல் உள்ளாட்சி பொறுப்புகள்ல இருக்க பல பேர் திமுகவை நோக்கி பேசிட்டு இருக்காங்க. திமுக ஏன்னா இப்ப தாவேகால ஒரு குரூப் போய் சேரும்போது இப்ப பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு மேல் மட்டத்துல இருக்கவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைச்சிடும். கீழே உள்ளவங்களுக்கு அவங்களால பொறுப்புகள் வாங்கி கொடுக்க முடியுமானா எல்லாருக்கும் வாங்கி கொடுக்க முடியாது. அது பெரிய சிக்கலை உருவாக்கும் தாவேகால. அப்ப வேற வழி இல்லை. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வெற்றி பெற்ற தாவேகாவுக்கு நம்ம போய் மரியாதை இல்லாம இருக்கிறதுக்கு தோல்வியுற்று இருக்கிற திமுக பக்கம் நம்ம போனா இப்ப அவங்களுக்கு அது ஒரு எனர்ஜி பூஸ்டரா இருக்கும் திமுக உள்ளவங்களுக்கு. அப்ப அவனுடைய தலைவர் அவங்களை வரவேற்கிறதுக்கு தயாரா இருப்பாருன்னு பல பேர் அங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட அதிமுக கிட்டத்தட்ட அதனுடைய 60% தாவேகாவுக்குள்ளேயும் 40% திமுகவுக்குள்ளேயும் போய் அடக்கமாக போகுதுன்றதான் இப்போ உள்ள நிலவரம். அதனால இதுல இருந்து இவரால் தப்பிக்க முடியுமா அப்படின்னா, திரும்பவும்
அதிமுகவை பழையபடி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டு தலைமையா கொண்டு வந்து நிறுத்தினாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சின்ன நம்பிக்கை ஏற்படும். ரைட், நான் பழசெல்லாம் மறந்துட்டேன்ப்பா, அவ்வளவு தோல்விகள் வரும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி எடப்பாடி. ஆனால் எடப்பாடி இப்படி ஒரு முடிவை எடுப்பாரா அப்படின்னா அது சந்தேகத்துக்குரியது தான். அதனால இப்போ அதிமுகவுடைய இன்னைக்கு நிலைமை திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்குது. அது பாதி வந்து தாவை காட்ட உள்ளுக்கு அடக்கமாக போகுது, மீதம் உள்ளது திமுக அடக்கமாக போகுது. அதிமுகன்ற பேருக்கும் அதோட சொத்துக்களுக்கும் எடப்பாடி வேணா உரிமை கொண்டாடி ஓனரா இருக்கலாம். இதுதான் இப்போ உள்ள பொசிஷன். சொத்துக்களுக்கே ஆபத்துன்னு கூட ஒருத்தர் இது போட்டிருந்தார், என் மீது கொலை பலி இருக்குன்னு ஏற்கனவே. ஆமா, அது நம்ம பூங்குன்றன் வந்து அதுவும் ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. 2-3 நாள் முன்னாடி அந்த செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக முடிஞ்சுன்னு நீங்க சொல்றீங்க. கிட்டத்தட்ட அதுதான். இப்போ இதை சரி பண்றதுக்கு என்ன செய்வாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா தொண்டர்கள் மத்தியில ஒரு சின்ன நம்பிக்கை வரலாம். ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு காணல் நீராதான் தெரியும். தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேர்தல்ல அந்த வாய்ப்பு இருந்துச்சு, கடைசி வாய்ப்பா, அதை தவற விட்டதுனால இப்ப நீங்க பெரிய அளவுல பாத்தீங்கன்னா சசிகலா அம்மா நிறுத்தின வேட்பாளர் காரணமாகவே கிட்டத்தட்ட 4 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. இன்னும் சசிகலா அம்மா வந்து விஜயனுடைய அலை வீசினதுனால அவங்க நிறுத்தின வேட்பாளர்கள் பல இடங்கள்ல வாக்குகள் வாங்கல. விஜய் இல்லை அப்படின்னா அவங்களுடைய இம்பாக்ட் இன்னும் அதிகமா இருந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதிமுக எல்லாரும் ஒன்னா சேர போறாங்களா, இல்ல அதிமுகவை கபலீகரம் செய்து கரைச்சி முடிச்சுட்டு போறாங்களா அப்படின்றது இன்னும் 1-2 நாட்கள்ல தெளிவா தெரிஞ்சிடும். நமக்கு கிடைத்த தகவல் நம்முடைய பல வட்டாரங்கள்ல விசாரித்த வகையில எல்லாரும் பல இடங்களுக்கு படையெடுக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை ஜெருவா எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்குது. ஒருவர் நம்பாம தனித்தனியா போய் பேச்சுவார்த்தை நடத்துற சூழலும் போயிட்டு இருக்கு. இதான் நம்ம அடுத்த காணொலியில தெரியும் அதிமுக எத்தனை பொங்கா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.